தோசைக்கும் இட்லிக்கும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக பொரிய விடுங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு, கூடவே காரத்துக்கு ஏற்ற 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும். இது கூடவே மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் இது சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு பர்ஃபெக்டான இட்லி தோசைக்கு ஒரு சட்னிங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.